ஆணவம், கன்மம், மாயை, மாயேயம், துரோதானம் என்ற ஐந்தும் நம்மோடு பொருந்தி இருப்பதால் உயிர்களாகிய நாம் துன்பப்பட்டு இறப்பிலும் பிறப்பிலும் மாறி மாறி உழன்று திரிகின்றோம். நமது உண்மை வடிவினை இழந்து சிற்றறிவும் சிறு செயலும் உடையவர்களாய் விளங்குகின்றோம். நமது உண்மையான அறிவையும் ஆற்றலையும் மறந்து வேறுபட்டு அலமந்து திரிகின்றோம். நாம் உண்மையாக அடைய வேண்டிய பேரின்ப வாழ்வை மறந்து நிற்கின்றோம். இறைவன் நம்மீது கொண்ட அன்பினால் நாம் உய்வடைய வேண்டும் என்ற கருணையினால் நம் அஞ்ஞானத்தை போக்க விளைகின்றான். நினைத்த மாத்திரையால் சக்தியை ஏவி அவற்றை மாற்றும்படி ஆணையிடுகின்றான். அழுக்கை நீக்குவதற்கு மற்றோர் அழுக்குப் பொருளை கொண்டு சுத்தப்படுத்துவதும் முறைமை போல நம்முடன் பொருந்தியிருக்கும் ஆணவம், கன்மம், மாயை, மாயேயம் ஆகிய மலங்களை நீக்க தனது சக்தியில் தோன்றிய திரோதான சக்தியை ஏவுகின்றான், ஆணையிடுகின்றான். ஆதிசக்தி தன்னிடம் உள்ள சக்தியின் ஒரு கூறினை நோக்க அது திரோதான சக்தியாக பெயர் பெற்று உயிருக்கு உதவ வந்து சேருகின்றது. இந்த திரோதான சக்தி இருவகை தொழிற்பாடுகளை புரிகின்றது. சக்தியின் வடிவு ஞானம் என்பதால் அது உயிர்க்கு ஞானத்தை கொடுக்கின்றது. அந்த ஞானத்தை பெறுவதற்காக அது மலப்பொருளாய் நின்று ஆணவ மலத்துக்கு உதவுவதாய் உயிரின் அறிவை மறைத்து நிற்கின்றது. இப்படி அஞ்ஞானப்படுத்தி நிற்கும் இறைசக்தி உயிர்களை நல்வழிப்படுத்துவதற்கெனவே உள்ள வழிகளில் நடத்தி பக்குவப்படுத்துகின்றது. கன்மம், மாயை, மாயேயம், துரோதானம் ஆகிய மருந்தை கொண்டு உயிர்களின் வினைகளை தீர்ப்பதற்கென இறைவன் அவற்றை பிறப்பு இறப்புகளில் புக வைக்கின்றான். இதற்கெனவே உயிர்கள் பல பல பிறவிகளை எடுக்க வேண்டியுள்ளன. புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல்மிருகமாகி, பாம்பாய், கல்லாய், மனிதராய், தேவராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய் என எல்லா வகை பிறப்பிலும் உயிர்களை மாறி மாறி பிறக்கி வைக்கின்றான். இவற்றையெல்லாம் நமக்கு தந்தளிப்பவன் இறைவனை. அவன் ஆணையே. இதனால் உயிர்கள் மேலும் மேலும் வினைகளை புரிவதும் அந்த வினைகளை அனுபவித்து கழிக்க மாயையும் மாயேயமும் துணை புரிகின்றன. துரோதான சக்தியும் இவ்வாறே மலப்பொருளாய் நின்று பொருந்தி உயிர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புகளில் புக வைத்து அதனால் நல்லறிவு பெறவும் தூண்டுகின்றது, தூண்டுகோலாயும் இருக்கின்றது.